ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே தெய்வ அவதாரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரில் உங்களுக்கு தெய்வீக நிம்மதியும் இறையருளும் பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். அன்பில்லாத இந்த உலகத்தை தன் அன்பு மழையால் நனைத்து கருணைமயமாக்க வந்த ஒரு கனிவான தெய்வம், பாவம் என்னும் சிறைச்சாலையில் ஆன்மீக கைதிகளாய் கிடக்கும் சர்வலோக மக்களை மீட்க தன் உயிரையே தந்த உண்மை தியாகி, தன்னிடம் வரும் எந்த பெரும் பாவியையும் கட்டித் தழுவி ஏற்றுக்கொள்ளும் கருணையுள்ளம் கொண்ட கடவுள், நம்மை பற்றி நாம் அக்கறையாயிருப்பதை விட அதிகமாக நம்மீது அக்கறைப்படும் கரிசனை உள்ள கர்த்தர், ஜாதி, மதம், மொழி, நாடு என்னும் வேறுபாடுகளை கடந்து உயர்ந்து நிற்கும் உன்னத பரம்பொருள், வர்ணிக்க முடியாத பாசத்துடன் மனிதனுடைய மனதுக்குள் குடியிருக்கும் மகேஸ்வரர். மொத்த பிரபஞ்சமும் இவரையே மையமாக வைத்து இயங்குகிறது. அண்ட சராசரங்களின் ஒவ்வொரு நுணுக்கமான அசைவுகளையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் சர்வஞானி. 2 அல்லது 3 பேர் என் பெயரில் எங்கு அமர்ந்திருந்தாலும் அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று கூறி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் சர்வ வியாபி. உலகத்தின் எந்த மூலையிலிருந்து தன் பெயரால் இறைவனை அழைக்கும் எம் மதத்து மனிதருக்கும் நெருக்கமாகி செயலாற்றும் நேசமுள்ள பரமாத்மா, அனைத்தையும் தன்னகத்தே கொண்ட எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவுள சித்தப்படி முழுமையாக வாழ்ந்த ஒரே அவதார புருஷன், மனித உருவில் வந்த நித்யானந்த தெய்வம், தொடக்கமும் முடிவும் இல்லாத பரம்பொருள், மொத்த உலக மக்களையும் அன்பு வழியில் நடத்த நம் முன் செல்ல தகுதியுடைய ஒரே தலைவர் இயேசுவாகத்தான் இருக்க முடியும். குழப்பம் மிகுந்த உலகில் தெளிவாக தூய்மையாக வாழ ஒரு நம்பகமான ஆன்மீக வழிகாட்டி இயேசுதான் என்று கோடிக்கணக்கான சிந்தனையாளர்கள் சாட்சி பகர்கின்றனர். அலைமோதும் இந்த நிலையில்லாத உலகில் நிம்மதியாக வாழ